மீனா, நீ ட்ராக்ல கால் வச்சுட்டனா நீ தான் ஜெயிப்பன்னு தெரியும். என்கிட்ட ட்ரைனிங் வர பசங்க எல்லாம் மேக்ஸிமம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் தான் வருவாங்க. அதே சமயத்தில் அவங்ககிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே மேலே வைக்கும். ஸ்டேஷன்ல அவங்கள வரவச்சு எடுத்த லிப் பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு. அவனை ரொம்ப லவ் பண்றேன். குடும்பத்தோட கொடுத்துக்கிட்டுருவேன். அவன் கண்டிப்பா உன்னையும் கொல்ல வருவான். டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, கான் சிட்டி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குங்க. அந்த படத்தோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹாரிஸ் துரைராஜ் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா? அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காங்க, அனாபென் நடிச்சிருக்காங்க, யோகி பாபு நடிச்சிருக்காங்க, வடிவுக்கரசி மேம் நடிச்சிருக்காங்க, விடிவி கணேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பட்டாளமே இந்த படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய கதையை நம்ம பார்த்துடலாங்க. படத்தோட கதை என்னென்னா, இவங்க எல்லாருமே, அதாவது நம்ம அர்ஜுன் தாஸ், வடிவுக்கரசி மேம், அனாபென், அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை யோகி பாபு, இவங்க 5 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. அப்படி அவங்க ஃபேமிலியாக இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்துங்க. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தோட குழந்தை இருக்கு இல்லையா, அந்த சின்ன பையன், அவன் வந்து ஒரு நாள் திடீர்னு ஸ்கூல்லேருந்து காண போயிடறான். அங்கேருந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அவன் எங்கே போனான், யார் அவங்கள கடத்திட்டு போனாங்க, அவன் உண்மையாலுமே தொலைஞ்சு தான் போனானா, அப்படி தொலைஞ்சு போயிருந்தா ஏன் தொலைஞ்சு போயிருந்தான் அப்படிங்கிற மாதிரி கதை வந்து நகருது. அண்ட் அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு வகையாக படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கதை. கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பையன் தொலைஞ்சு போகிறத தான் கண்டுபிடிக்கிற கதையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி நான் ட்ரைலரில் எந்த மாதிரி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன ஒரு லேயர் தான். கதை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கதை, அது வந்து ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தை ஸ்டார்ட் பண்ண விதம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே படம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கதைக்களமாக தான் இருக்குது. அதாவது பணம் எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படமாக, நல்ல ஒரு காமெடி படமாக பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக அர்ஜுன் தாஸை வந்து சொல்லாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன் தாஸ் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லவ் படமாக நடிச்சிருந்தார். ஸோ அந்த படத்தில் அவர் வந்து நல்லா நடிச்சிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார். பட் நமக்கு என்னமோ அந்த படமெல்லாம் ஓகே ஆகலை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனாக, ஒரு குடும்பத்தோட தலைவனாக, ஒரு பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பான அப்பாவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு மெச்சூரான ஆக்டிங் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபேஸ். இன்னொரு ஃபேஸுமே அவருக்கு வந்து இந்த படத்தில் இருக்குது. அந்த ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து படத்தில் பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு இந்த ஒரு படத்தில். ஸோ அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதைக்களமே அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு தனியான ஒரு பொசிஷனே தமிழ் சினிமாவில் கொடுக்கப்படும். அந்தளவுக்கு இந்த மாதிரி கதைக்களம் அவருக்கு செட் ஆகுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஸோ ஓவராலாக இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம அர்ஜுன் தாஸ் சார் தான். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே. படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெய்ஸ்ட்டை பற்றி அப்படிங்கும்போது இந்த ஹீரோ எப்படி அவனுடைய ஃபேமிலியை பாதுகாக்க என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லேக் அப்படிங்கிறதே இல்லை. நிறைய புதுசான சீக்வன்ஸ் இருந்ததுங்க. அந்த வகையிலே பார்க்கும்போது இந்த படத்தில் நம்மளால் உட்கார முடியுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து நல்லா இருக்குது, இந்த சீன் நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து சீக்வன்ஸ்லாம் புதுசாகவே இருக்குது. முக்கியமாக ஒரு இடத்துல சொல்லணும்னா, ரஜினி சார் வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் செம்ம பிளாஸ்ட்டு, ரொம்ப நல்லாவே இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது பார்க்கும்போது நல்லா கொண்டு போயிருக்காங்கடா இதை வந்து அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதையும் தாண்டி அது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதை இந்த இடத்துல கொண்டு வந்தது ரொம்ப நல்லாவே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் சீக்வன்ஸ் ரொம்ப புதுசாகவே இருக்குது. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஷான் ரோல்டன் தான் பண்ணியிருக்காரு. ஒரு ரேசியாக போகிற படத்துக்கு எந்த அளவுக்கு மியூசிக் பண்ணுமோ அந்த மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே மாதிரி நிறைய ஃபேமிலி எமோஷன், அதுக்கேற்ற மாதிரியான பிஜிஎம்ஸும் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. சாங்ஸ் எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மனசில் நிற்கல. பட் பிஜிஎம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது ஓகேடா சூப்பராக ஒரு நல்ல பிஜிஎமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. அண்ட் அடுத்த முக்கியமான பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ஓகே இருக்குங்க. முக்கியமாக நம்ம யோகி பாபு சாருக்கும் வடிவுக்கரசி மேமுக்கும் இருக்க காம்பினேஷன், இந்த காம்பினேஷனை யோசிக்கும் போது இது எப்பறம் இவங்க 2 பேருக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தியேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பையன் கேரக்டர் தான் இந்த 2 பேருமே. அதாவது பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி மேம் வந்து அம்மா, யோகி பாபு வந்து பையன். அவங்க 2 பேருக்கும் இருக்க கலாட்டாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. இந்த படத்தில் வடிவுக்கரசி மேம் ரொம்பவே சூப்பராக பேசப்படுவாங்க. முக்கியமாக அவங்களோட அந்த காமெடி டைமிங், காமெடி போர்ஷன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பேசப்படுவாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா யோகி பாபு சாரோட ரீசன்ட் படமெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா காமெடியே பண்ண மாட்டேங்கிறாரு, சும்மா பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி அவரோட படம் ரிலீஸ் ஆனது வந்து பரிமளா அண்ட் கோ. அந்த படத்துலையுமே அவரோட காமெடியெல்லாம் சூப்பராக ஓகே இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே ஓகே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா காமெடி போர்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக ஓகே. சரி, ஓவராலாக இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கா, நெகட்டிவ் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் நெகட்டிவுமே இருக்குங்க. ஆனால் பாசிட்டிவ் வந்து அதிகமாக இருக்குது. சரி, இருக்கிற ஒரு 2-3 நெகட்டிவும் சொல்லிடுறேன், நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, படத்தில் வந்து லேக் இருக்குங்க. சரிப்பா, லேக் இருக்கட்டும்பா, படம் நல்லா இருக்கா இல்லையா, படம்லாம் நல்லா இருக்குது, அப்படியே அதை வந்து நெகட்டிவில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
சரி விட்டுருங்க, வேறு என்னெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சீக்வன்ஸ் வந்து இது வந்து அந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்குப்பா, இது வந்து இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களை வந்து ஞாபகப்படுத்துது. இதெல்லாம் ஒரு நெகட்டிவாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் நெகட்டிவ் தாங்க. காரணம் என்னன்னா, இந்த படம் பார்க்கும்போதே சடனாக வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்னு ஒரு படம் ஒன்று வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை ஞாபகப்படுத்துது. சில சீன் பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலாடா இது அப்படிங்கிற மாதிரி ஞாபகப்படுத்துது. இன்னும் சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர்ரா இது அப்படிங்கிற மாதிரி ஞாபகப்படுத்துது. எதுக்கு இத்தனை படத்தை இந்த படம் ஞாபகப்படுத்துது அப்படின்னு தெரியல. அந்த படத்தில் இருக்க சீக்வன்ஸ்லாம் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. பட் அந்த டச் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக யோசிக்க தோணுது. ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ். ஏன்னா மக்கள் வந்து அவேவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நான் நெகட்டிவில் சொல்கிறேன். ஸோ மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். காரணம் என்னென்னா பெருசாக கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். காரணம் என்னென்னா பயங்கர வைப்பாக பயங்கரமாக சிரிக்க வைக்க உங்களுக்கு வந்து யோகி பாபு சாரும் வடிவுக்கரசி மேமும் இருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. காரணம் என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீக்வன்ஸ் வந்து புதுசாக இருக்குங்க. முக்கியமாக அர்ஜுன் தாஸோட கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டரில் இவர் தொடர்ந்து நடித்தா அவருக்கு வந்து பெரிய லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில சீன்லாம் பார்க்கும்போது பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வரலாம்டா அப்படிங்கிற மாதிரியும் கண்டிப்பாக சொல்ல தோணுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஃபுல்லாக பாசிட்டிவ் தான், பெருசாக நெகட்டிவ் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை தேட்டரில் மறக்காமல் பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம டூரிங் சினிமாவோட ரேட்டிங் என்னென்னா 10க்கு 8 மார்க். ரோலா இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மக்களே, டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதே வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுமே எல்லாருமே அந்த வீடியோஸை பார்த்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோக்குமே நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ மட்டும் பார்ப்பாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சில பேருக்கு வந்து புத்தகம் படிக்கிற அந்த ஒரு ஆர்வமே இருக்கும். ஸோ நம்ம டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுடைய ஈவெண்ட்டில் நடந்த முக்கியமான விஷயம், யாரெல்லாம் அவார்டு வாங்கினாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த புத்தகமாக தொகுத்து ஒரு புத்தகம் நம்ம இப்போது வெளியிட இருக்கோம். ஸோ அதுதான் இந்த புத்தகம் என்னோட கையில் இருக்குது. அதை தான் நான் இப்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ. உங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற விஷயமான டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். வெறும் 100 rupees தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். ஸோ நான் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன். மறக்காமல் அந்த நம்பர்லாம் போட்டுருங்க. ஷூர் ப்ரோ. ஓகே கஷ்டிக்கலாமா? யா